வணக்கம் நண்பர்களே, நான் உங்களது கோவை ராஜா. வாருங்கள் கதைக்கு செல்லலாம். எனக்கு 35 வயதாகிறது. திருமணமாகி எனது வாழ்க்கை நன்றாகவே செல்கிறது. ஆனாலும் அடிக்கடி அங்கும் ஒரு சில விஷயங்களை அப்பொழுது அனுபவித்து விடும் பழக்கம் எனக்கு இருக்கிறது. எனது பழக்கம் வெளியில் கிடைக்கும் அனுபவத்தை அதிகபட்சம் அனுபவிக்காமல் இருந்ததில்லை. அப்படி ஒரு எதிர்பாராத அனுபவமே இந்த கதை. வழக்கத்திற்கு மாறாக எனது அலுவலகத்தில் கடந்த மாதம் நன்றாக சேல்ஸ் பண்ணியதனால் எங்களுக்கு ஒரு கேஸ் ரிவார்ட் பிரைஸ் வந்தது. அதனை நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக டின்னருக்கு பிளான் செய்யவும். அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும் அனைவருமே அன்று இரவு உணவுக்கு எங்களது அலுவலகத்தில் இருந்து சற்று தொலைவில் இருக்கும் மாலுக்கு சென்றோம். கோவையில் இருக்கும் பிரபலமான மால் அது. இப்பொழுது அவ்வளவாக கூட்டம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் தேர்வு செய்த ஹோட்டல் அந்த மாடியில் இருந்தது. அதனால் நாங்கள் அனைவரும் அங்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. எப்பொழுதுமே எனது அலுவலகத்தில் இருந்து அரை மணி நேரத்திற்கு மேலே ஆகுது எனது வீடு செல்ல. அதனால் மீண்டும் ஹோட்டல் சென்று வீடு திரும்ப நேரம் ஆகும் என்பதனால் நானும் ஒரு சிலரும் முன்னரே ஹோட்டலுக்கு சென்றோம். எனது அலுவலகத்தில் அதிகம் பெண்கள் இருப்பதினால் நான் வேறு வழி இன்றி அவர்கள் உடனே செல்ல நேர்ந்தது. நான் எப்பொழுதும் அலுவலகத்தில் அனைவரிடமும் மிகவும் சரியாக நடந்து கொள்வேன். அதனால் நான் அதிகமாக அலுவலக பெண்களுடன் உரையாடுவது இல்லை. ஒரு பேச்சில் இருக்கும் அனைவரும் மாலுக்கு வர, அனைவரும் வர மற்றவர்கள் காத்திருக்க. நான் அப்படியே ஷாப்பிங் மாலில் சுற்ற ஆரம்பித்தேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் இருந்தனர். பின்னர் 4வது மாடியில் நாங்கள் வந்த ஹோட்டல் இருக்க, நான் முதலே சென்று அங்கே மேனேஜர்களும் நாங்கள் புக் செய்த விவரங்களை ஆவணம் தாருங்கள் என சொன்னான். பின்னர் எனது அலுவலக நண்பர்களுக்கு போன் செய்து மேலே வருமாறு சொல்லிவிட்டு நான் ஹோட்டலுக்கு உள்ளே சென்றேன். அங்கு தான் அவளை கண்டேன். அங்கே பார்பிக்யூ மற்றும் பபெட் டின்னர். அதனால் ஒவ்வொரு இனக்கலாக நான் நடந்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தேன். நான் நடந்து கொண்டு திரும்பி எனது அலுவலக நபர்கள் வந்து விட்டார்களா என பார்க்க, அப்பொழுது எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவர் மீது மோத நேர்ந்தது. திரும்பி பார்த்தேன். அவள் ஒரு பெண்மணி. கருப்பு நிற ஆடையுடன் கழுத்தில் இருந்து அவளது கணுக்கால் வரை மொத்தமாக கவர் செய்தது போல ஒரு துணியை போட்டுக்கொண்டு ஸ்ரீஹருடன் லிப்ஸ்டிக் உடனும் நன்றாக மாடலாக இருந்தாள். நான் அவளுடன் மோதியவுடன் சாரி என்று கூற, அவளும் பரவாயில்லை என்று கூறினாள். அப்பொழுதுதான் அவளின் முகம் மற்றும் மலர்களை பார்த்தேன். குண்டாகவும் இல்லை, ஒல்லியாகவும் இல்லை, நன்றாக இருந்தாள். மாநிறம் நன்கு உருண்டையான கண்கள், நன்கு சிவந்தவர்கள், அதற்கு லிப்ஸ்டிக் வேறு. பின்னர் கழுத்தில் இருந்து அவளின் கணக்கால் வரையில் மூடிய கருப்பு நிற ஆடை. கணுக்காலில் முடியில்லை, அகன்றாக ஹீல்ஸ் போட்ட கால் விரல்கள் என அனைத்தையும் தலை முதல் கால் வரை பார்த்து விட்டேன். நான் அவளை தலை முதல் கால் வரைந்தது அவளும் பார்த்துவிட்டு லேசாக சிரித்துவிட்டு சென்றாள். பின்னர் ஹோட்டல் ஊழியருடன் நானும் பேசிவிட்டு எங்களுக்கான இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டு எனது அலுவலக நண்பர்கள் வந்தவுடன் அனைவரிடமும் பேசிவிட்டு அவர்களுக்கும் எது எது எங்கே உணவுகள் இருக்கின்றது என்று கூறி அவர்களுடன் அமர ஆரம்பித்தேன். சரியாக நான் அமர்ந்திருக்கும் டேபிளுக்கு நேர் எதிர்ப்புறமாக கடைசி டேபிளில் அமர்ந்திருந்தால் எனது கருப்பு ராணி. எங்களுக்கு இடையில் 2-3 டேபிள் இருந்தாலும் என்னிடத்தில் இருந்து அவளை சரியாக காண முடிந்தது. நானும் அவளை பார்த்தேன். அவளும் அப்பொழுதுதான் என்னை பார்த்தாள். கிட்டத்தட்ட எங்களது அலுவலக ஊழியர்கள் அனைவரும் வந்ததனால் அந்த இடம் சற்று கூட்டமாக ஆனது. நானும் எனது பங்குக்கான உணவுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அங்கே அதிகமாக நான் சொன்னவர்களை எடுத்துக்கொண்டு மேலும் வெஜ் உணவுகளை குறைவாகவே சாப்பிட்டேன். நான் எனது அலுவலக ஊழியர்களுடன் பேசி சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவ்வப்பொழுது எனது கருத்து ராணியை சைட் அடிக்க மறக்கவில்லை. பொதுவாக பெண்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் மாடனாக, அதுவும் அவர்களின் கூந்தலை சரி செய்து
அதாவது ஸ்ட்ரைட்னிங் செய்து இருக்கும் பெண்களை பார்க்கும் பொழுது ஏனோ எனது மனதினில் ஒரு சில மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். அதுபோலவே அன்று அவளை பார்த்ததும் எனக்கு நடந்தது. அவள் ஏதோ ஒரு உணவை எடுக்க பஃபட்டுக்கு வர நானும் அதை பார்த்து கொண்டு மறுபடியும் அவளை அருகில் பார்க்க ஆசைதான். எனது தட்டை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றேன். நான் முதலில் சூப்பில் இருந்து ஆரம்பிக்க அவள் வேறு ஏதோ ஒரு உணவை தேடிக் கொண்டிருந்தாள். பின்னர் அவர் பார்த்த உணர்வு கிடைக்கவும் அங்கே அதை பரிமாற எந்த ஒரு கரண்டியும் இல்லாததனால் அருகில் இருந்த கரண்டியை எடுத்து நான் அவளிடம் நீட்ட அவளும் வாங்கிக்கொண்டு தேங்க்ஸ் என்றால் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு நான் முதலில் அந்த இடத்தில் விட்டு நகர்ந்தேன். என் பின்னரே வந்தவள் லேசாக என்னை உரசி விட்டு என்னை விட்டு விலகிச் சென்று அவளது டேபிளில் அமர்ந்தாள். பின்னர் நான் கொஞ்சம் உணவுகளை எடுத்துவிட்டு எனது டேபிள் வந்து அமர்ந்து விட்டு ஒரு சில நிமிடங்கள் கழித்து நான் அவளை பார்க்க சரியாக அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து லேசான ஒரு புன்னகை தோன்றும். பின்னர் அவள் சாப்பிட ஆரம்பிக்க நானும் சாப்பிட்டேன். எனது வீடு மிகவும் தூரமாக இருப்பதினால் நான் சற்று சீக்கிரமே புறப்பட எனது அலுவலக நண்பர்களிடம் கூறிவிட்டு புறப்படலாம் என நினைத்து எனது சாப்பாட்டை முடித்துவிட்டு ரெஸ்ட் ரூமில் சென்று கை கழுவச் சென்றேன். நான் எழுந்து டிஷ்யூ பேப்பரில் கைகளை துடைத்து விட்டு நேராக வாஷ்ரூமிற்கு போக அவள் இருக்கும் இடத்திலிருந்து கை கழுவும் இடம் கொஞ்சம் பக்கம்தான். அதே நேரம் என்னை பார்த்து எனது கருத்து ராணி அவள் சாப்பிட்டதை முடித்துவிட்டு டிஷ்யூ பேப்பரை எடுத்து கைகளை துடைத்து கொண்டிருந்தா. நான் அப்படியே வாஷ்ரூமுக்கு அருகில் செல்ல அவளும் அதே நிமிடம் எழுந்து வந்தாள். அந்த இடத்தில் இருக்கும் 2 வாஷ்பேஷனில் நானும் அவளும் ஆளுக்கு ஒன்றாய் பிடித்து கொண்டு கை கழுவி கொண்டிருக்க அவள் என்னையும் நான் அவளையும் பார்க்க லேசாக புன்னகைத்து கொண்டிருந்தோம். பின்னர் அவளே அவ்வளவு தானா முடிந்ததா என கேட்க அவளாக பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை அவளிடம் காட்டிக் கொள்ளாமல் ஆம் அவ்வளவுதான் முடிந்தது. எனது வீடு இங்கிருந்து ரொம்ப தூரம், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் என சொல்ல அவள் ஓகே ஓகே நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். லெஃப்ட்ல தான் போகணும், ஸ்டெப்ஸ்ல போனா ரொம்ப லேட் ஆகும் என்று கூறிக்கொண்டு அவள் வெளியேற நானும் எனது நண்பர்களுடன் சொல்லிக்கொண்டு வெளியேறி கொண்டிருந்தேன். சரியாக நான் அவளை கிராஸ் செய்ய அவளும் பில் பேமெண்ட் செய்துவிட்டு என் பின்னரே வந்து கொண்டிருந்தாள். பின்னர் நானும் அவளும் லிஃப்டில் நின்று லிஃப்ட் எங்களது இடம் வரும் வரைக்கும் வெயிட் செய்து கொண்டிருந்தோம். அவள் என்னிடம் நீங்கள் தரைத்தளமா என கேட்க நானும் ஆமாம் என்றேன். நீங்கள் என்று நான் கேட்க அதற்கு அவள் கார் பார்க்கிங் போறேன் என்றாள். திடீரென அவ்வளவு நேரமா என்னை சைடு அடிச்சீங்க, அவ்வளவு என்னை பிடித்து இருக்கா என அவள் கேட்க இதை சற்றும் எதிர்பாராத நான் கொஞ்சம் தயங்கிக் கொண்டு மழிப்பு கொண்டும் ஆமாம் உங்களது ட்ரெஸ்ஸிங் நீங்க என அனைத்துமே அழகாக இருந்தது. பொதுவாக பிளாக் டிரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்கள் தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே, என் கூட கார் பார்க்கிங்க வர நேரம் இருக்குமா என அவள் என்னிடம் கேட்க நான் கொஞ்சம் அதிர்ச்சியானாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே நீங்க கூப்பிட்டா வரவா மாட்டேன் என கூறிக்கொண்டே இருவரும் சிரிக்க அவள் கண்ணிலும் உதட்டிலும் ஒரு மிக நமக்கு சிரிப்பும் கள்ளப்பார்வையில் தெரிந்தது. லிப்டுக்காக காத்து கொண்டிருந்து அவளை நானும் என்னை ஆனாலும் பார்த்து கொண்டிருக்கும் நேரம் இன்னும் கொஞ்சமாக லிப்டில் ஏற ஆட்கள் வர லிப்டு பிறக்க நான் முதலில் உள்ளே நடக்கும் எனது அருகிலே அவன் வரவும் என நாங்கள் ஒரு ஓரமாக நிற்க மற்ற அனைவரும் எங்களின் முன்னே நிற்க அந்த லிஃப்ட் கொஞ்சம் கும்பலானது. நான் ஒரு ஓரமாக நிற்க என் இனிய எனது கருப்பு ராணி நின்றாள். லிப்டில் இருந்த கூட்டமும் அங்கே எனது கருப்பு ராணியின் பர்ஃப்யூம் வாசமும் அவளின் அருகாமையும் எனக்கு பயங்கரமாக ஏற்ற ஆரம்பித்தது. லிப்டில் கூட்டம் அதிகரிப்பதனால் என்னோடு வந்து உரச ஏதுவாக இருந்தது. லிஃப்ட் இப்பொழுது 2-3 ப்ளோர்களை கடந்து கிரவுண்ட் போல் வர கூட்டம் கலைய நாங்களும் ஒருவரை ஒருவர் விடுவித்து தனித்தனியே நின்றோம்.
நாங்கள் ஒருவரை ஒருவர் எதுவும் பேசாமல் கண்களை மட்டுமே பார்த்து கொண்டு புரிந்து கொண்டிருக்க. அப்படியே கிரவுன் கீழே பார்க்கிங் சென்றதே லீஃப்ட் திறந்தவுடன். எங்களுடன் இணைந்த 2-3 பேரும் வெளியேற அவள் முன்னே செல்ல பார்த்து கொண்டே அவளின் பின் சென்றேன். அங்கே வெளிச்சமும் குறைவுதான், அதுபோல ஆள் நடமாட்டமும் இல்லை. நானும் அவளும் அவரின் காரை நோக்கி நடக்க அவள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எனது கைவிரல்களை பிடித்து என் கைவிரல்களுக்குள் விரல்களை புதைத்தாள்.